Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து நம்ம இ-காமர்ஸ் ஸ்டோர் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இ-காமர்ஸ் ஸ்டோர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி பொருட்களை வந்து செல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வந்து ஷாப்பிஃபைன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி படித்தோம். அதில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட்? அதே மாதிரி இன்னொரு ஸ்டோர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்ப்ரெட்ஷாப்னு. இதுவும் அதே மாதிரி ஷாப்பிஃபை மாதிரியே தான் இதுலையும் நம்ம ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளோட கஸ்டமைசேஷன்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுலையும் நம்மளோட பொருட்களை வந்து செல் பண்ணுறதுக்கு, ரைட்? உங்களுக்கு ஷாப்பிஃபைலையும் உங்களால் முடியும், இதுலேயும் உங்களால் முடியும், ரைட்? இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சைடை பற்றி தான். இதில் போய்ட்டு நீங்கள் இதில் பாருங்கள், இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா அந்த பாருங்கள் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இதில் ப்ரைஸிங்னு இருக்குது பாருங்கள், இதை இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி இதை ரீட் பண்ணுங்கள். இதில் வந்து மேக்கில் ஒரு வீடியோ கூட கொடுத்துருப்பாங்க, இதில் எப்படி நம்ம ஸ்டோர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி, ரைட்? இதில் வந்து மேக் மணி, இதில் வந்து நீங்கள் மேக் மணி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். பார்த்து வந்து இதில் ப்ரைஸிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கான ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி உங்களோட மந்த்லி பிளான்லாம் கொடுத்துருங்க, இதில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப் ஒன்று இதில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன ஷாப்புன்னு இருக்குது. ஓகே, இது இங்கேயும் கிளிக் பண்ணலாம். ஆனால் லாகின் ஒன்று பே பண்ண இல்லாதுங்க. நீங்கள் முதல்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓப்பன ஷாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து நீங்கள் உங்களோட என்ன ஷாப், நீங்கள் என்ன பேரில் நீங்கள் ஷாப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேம் இங்கே கொடுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், ரைட்? இதை கொடுத்து நீங்கள் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் வந்து கொடுக்குறேன், ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் நல்ல பேர் ஒன்று கொடுத்துக்குறீங்க. ஓகே, உங்களோட நல்ல ஒரு இம்ப்ரெஸ்ஸான பேர் ஒன்று கொடுத்துக்குறீங்க, ரைட்? உங்களோட ஷாப்புக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் ஒன்று கொடுத்து, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்தேன். ஏன்னா வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், நான் ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன், பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எக்ஸெப்ட் த பார்ட்னர் லைசன்ஸ்னு கெட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் நாட் மேட்சிங்னு கொடுக்குறது, ரைட்? நான் வந்து ஏதோ ரைட், நம்மளோட ஸ்டோர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே நான் வந்து க்ரியேட் அ ப்ராடக்ட்னு இருக்குது, க்ரியேட் அ செட்டப்னு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இதில் வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கான டேஷ்போர்டுக்கு இந்த மாதிரி வந்துடுவீங்க, ரைட்? நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க, ரைட்? இப்போ உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஷாப்புன்னு. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்டோர் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மெயினாக உங்களோட சைட் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஷாப் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ உங்களோட நேம், லோகோவை கிளிக் பண்ணி உங்களோட லோகோ வந்து கம்பெனி லோகோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, இதெல்லாம் வந்து இதில் உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணிக்க விடக்கூடியதாக இருக்கும். கலர் வந்து பாருங்கள், பட்டன் கலர் வந்து ரெட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணலாம். இந்த கலர் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவையான கலர் இந்த கலருக்கு வேணால் மாற்றலாம், ரைட்? இந்த கலர்ஸ் இருக்குது, மாற்ற பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த கலருக்கு உங்களுக்கு என்ன கலரில் உங்களோட ஷாப் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக்ரவுண்ட் நேவிகேஷன், ஷாப் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது, நீங்கள் வேணுங்கிற கலருக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இந்த கலர் வேணும், இந்த கலர் பிளாக்னா பிளாக்குக்கு போகும், இந்த கலர் ஆஷ் கலர். ஓகே, அதாவது கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் கலரை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம், ரைட்? இந்த கலர் அழகாக இருக்குது, இல்லைன்னா ஒயிட்டில் விடுங்க, இந்த மாதிரி கலர் அழகாக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க, இந்த மாதிரி உங்களுக்கான டிசைனை வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இது வந்து சேவ் ஆகிடும். இப்போ அடுத்த விஷயம் வந்து ஃபஸ்ட் வந்து க்ரியேட் அ ப்ராடக்ட்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கான ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ இதில் வந்து உங்களுக்கு ட்ரை நவ், நோ டிசைன் டோன்ட் வரி, ட்ரை நவ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கான என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ இதில் வந்து நீங்கள் வந்து போட்டு அப்லோட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து உங்களோட ஸ்டோருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இ-காமர்ஸ் சைடில் ரொம்பவே நம்ம செய்கிறது வந்து என்ன சம்மந்தம்னா, இந்த ட்ரெஸ்ஸஸ் விற்பாங்க. ரொம்பவே இந்த ட்ரெஸ் விற்கிறவங்களுக்கு, இந்த க்ளோத்திங் சம்மந்தமாக விற்கிறவங்களுக்கும் ரொம்பவே இந்த சைட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நான் பேக் ஐட்டம்ஸ் விற்கிறேன்னு வைங்களே, ஒரு பேக் ஐட்டம் ஒன்று ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த பேக் என்கிட்ட இருக்குது, நான் விற்க போகிறேன். ஓகே,
இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் மூலியமாக எடுத்து செய்யலாம். ஓகே, ஏதாவது ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஏதாவது சைடில் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் இதில் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ப்ராடக்ட் இப்போ பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கான விஷயம் வந்து லோட் ஆகும். ரைட், இது வந்து சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி எழுதுறதுன்றது பாருங்கள். இந்த மெயின் டிஷர்ட்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை கலர் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து இதை இது பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் இது தானே, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பேக்குன்னு வருது. இப்போ இதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து என்ன, பேக். இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதுங்க, ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன். நான் வந்து அண்ட் பேக்னு எழுதுகிறேன். இந்த பேக்கை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதுறீங்க. ஓகே, அடுத்து வந்து டேக்ஸ். அதாவது யூசர் வந்து இதை பேக் வந்து சர்ச் பண்ணுற நேரம் அந்த டேக்ஸை கொடுங்க. இந்த டேக் தான் ரொம்பவே முக்கியம். இப்போ நான் வந்து பேக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து வந்து என்னது, ஹேண்ட் பேக் லேடிஸ் பேக்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் வந்து டேக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான எத்தனை டேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 3 டேக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 25 டேக்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேக்ஸ் வந்து ரொம்பவே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படின்னா தான் யூசர்ஸ் எப்படி சர்ச் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் வந்து அதிகமாகும். ரைட், இப்போ அடுத்து வந்து க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ சாம்பிளாக இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட்னு போட்டு நான் ஆக்டிவேட் ஸ்ப்ரெட்னு இதை கிளிக் பண்ணலாம். நீங்கள் ஆக்டிவேட் இதை. ரைட், இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துடும். ரைட், இப்போ டிலீட் த ஷாப்னா அந்த டிலீட் பண்ணால் ஷாப் டிலீட் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ஷாப் யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. ரைட், இதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த இதை கிளிக் பண்ணி ஷாப் யூஆர்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணால் உங்களோட யூஆர்எல்லில் வந்து உங்கள் ஷாப் வந்து க்ரியேட் ஆகணும். ஆக்டிவேட் ஆகலை. ஷாப் இஸ் ஹேவன் ஆக்டிவேட். ரைட், இன்னும் ஆக்டிவேட் ஆகலை, கொஞ்சம் டைம் ஆகும் இதை ஆக்டிவேட் பண்ண. ரைட், இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாருங்கள், இந்த அடுத்த இன்னொரு டிசைன் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ட்ரெஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஆக்டிவேட் ஷாப் வந்து லேட்டர் ரிமைண்ட் வித் லேட்டர்னு கொடுப்போம். இதில் வந்து நீங்கள் அடுத்த டிசைன் இதே மாதிரி இன்னொரு டிசைன். இதுக்கு இந்த டிஷர்ட்ஸ் சம்மந்தமாகலாம் நீங்கள் விற்கிற ஆக்களாக இருந்தால் இந்த சைட் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து இதில் இ-காமர்ஸ் சைட்டில் வந்து ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸுன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களோட அடுத்த டிசைன்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு ஏதாவது டிஷர்ட் ஐட்டமாக இருந்தால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸையும் இதை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டு போகவே தான் இருக்குங்க. ரைட், இப்போ அடுத்தது வந்து இதில் பாருங்கள், அடுத்தது இதில் வந்து நீங்கள் உங்களோட பே அவுட் ஆப்ஷன்ஸ், ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டாவது இதில். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், இது சம்மந்தமாக டிப்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் அண்ட் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த காப்பிரைட் கைட்லைன்ஸ் எல்லாமே லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்குறீங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் இமெயிலை வந்து அக்செப்ட் பண்ணலாம் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இமெயில் ஒன்று போகும். அந்த இமெயிலை நீங்கள் வந்து நீங்கள் வந்து இமெயிலை வந்து நீங்கள் அதில் போய்ட்டு அக்செப்ட் பண்ணணும். இதில் வந்து அடுத்து வந்து ஷாப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களோட ஷாப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான் இருக்குது. இல்லை பேஜ் செட்டிங், இல்லை நிறைய விஷயம் இருக்குது. இல்லை இது அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா ஒன்று இதில் சொல்லி கொடுத்தேன் போல இதில் எப்படி ஒரு லோகோ போடுறது அப்படி இப்படின்னு. இதில் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா போய்ட்டு நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணி செஞ்சுட்டு போக தான் இருக்குது. ரைட், இதை நீங்கள் ரீட் பண்ணி செஞ்சுட்டு போக தான் இருக்குது. அடுத்தது அக்கௌண்ட் ரைட், இல்லை அக்கௌண்ட் நோட் செக்ஷன். இதில் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களோட பேர் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் இதில். ரைட், இதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. உங்களோட அக்கௌண்ட்டை யூசர் நேம் பாஸ்வேர்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பேமெண்ட் டேட்டா, உங்களோட கார்டு பேமெண்ட், பேங்க் லொக்கேஷன் எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். இல்லைனா பேபால்னா பேபால் கேட்வேக்கு கொடுக்கலாம். உங்களோட வித்ட்ரா ஆப்ஷன்ஸ். ஓகே, இல்லை டேக்ஸ் ஸ்டேட்டஸ், இந்த நிறையா இருக்குது. கனெக்டட் டிவைசஸ், இதை மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க இதில் செய்கிறது வந்து. இலவசமாக அந்த ரீட் பண்ணி செய்கிறது தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கொள்ள முடியும். இதில் வேறு நம்ம பார்க்குறதுன்னா ரைட் ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த சைட் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அந்த ஷாப்பிஃபை மாதிரி ஒரு ட்ராப் ஷிப்பிங் சம்மந்தமான ப்ராடக்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து
இந்த ஸ்ப்ரெட் ஷாப்புன்ற சைடும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம பொருட்களை வந்து ஆன்லைனில் வந்து விற்கலாம். ஓகே ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.